வணக்கம் வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். ரியல்மி ஜிடி நியோ 3T ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த 870 ஃபோன் வச்சா 870. ஸோ 870 ஃபோன்ஸ் ஆல்ரெடி நிறையா இருக்குது. போக்கோ இருக்குது, ஐக்யூ இருக்குது, ஐக்யூ நியோ இதே பேர் நியோ பேர் வச்சு ஒரு வேறு 870 ஃபோன் இருக்குது. இப்போ ரியல்மி ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு மாடல் தான் இருக்குது. ஸோ 8/128, 8/256, ஸோ 12GB மாடல் கிடையாது. ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 8/256 மாடல் தான் மாடலு. ஸோ ஆனால் 8GB LPDDR4X ரேம், ஸோ LPDDR5 ரேம் கிடையாது. காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அது தவிர 870 ஆல்ரெடி தெரியும், 7nm ப்ராசர் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இதில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 360Hz வந்து டச் சாம்பிளிங் இருக்குது. இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் மோஸ்ட்லி அப் டு 1000Hz வரைக்கும் போகும்போது இருக்கலாம். ஓகே, அது தவிர E4 AMOLED பேனல் இருக்குது. ஸோ அதனால் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1080p தான், ஸோ 1440p இல்லை. ஸோ ஒரு நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸர். ஸோ அது தவிர 5000 mAh பேட்டரியும் இருக்குது, 80W சார்ஜிங்கும் இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 870 + 80W சார்ஜிங் வச்சு இதுதான் மோஸ்ட் அஃபோர்டபுள் ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியல்மி தான் ஃபர்ஸ்ட் 80W ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்களோட ரியல்மி எதில் ஜிடி நியோ 3ல தானே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 80W 150W மாடலும் 150W வேரியண்ட்டும் இருந்துச்சு. கரெக்டு. ஸோ இந்த ஃபோனில் இப்போ 80W வேரியண்ட் 80W சார்ஜிங் வந்துருச்சு. இது தவிர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்குமா, இந்த ஷீட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு நியோவை கம்பேர் பண்ணும்போது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ கேமிங் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்களா? கேமிங் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கேமிங் முன்னாடி பெஞ்ச் மார்க்ஸ் பார்ப்போம். ஸோ ஜிடி நியோ 3 தான் வந்து டாப்பில் இருக்குது. ஏன்னா அது 8100 அண்ட் 8100 ஒரு செம பவர்ஃபுல்லான ப்ராசஸர் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது நான் மேலே இருக்குது. ஸோ GT2 888, அதுக்கப்புறம் 10R 8100 தான். ஆமாம். ஆனால் ஐக்யூ நியோ 6 வந்து இந்த 3 ஃபோன் தான் மெயினாக பார்க்கணும். ஐக்யூ நியோ 6 டாப்பில் இருக்குது. நியோ 2 870 தான். கிட்டத்தட்ட நியோ 2 இதுவும் கிட்டத்தட்ட சிமிலர் ஸ்பெக்ஸ் தான். அதே ஃபோன் மாதிரி தான். அது மோஸ்ட்லி 12GB ரேம்னால இருக்கும். இருக்கலாம். அண்ட் அது கீழே தான் போக்கோ F4 இருக்குது. ஓகே, இது AnTuTu தானே? ஓகே, கீக் பெஞ்சோட சிங்கிள் கோரில் வந்து ஃபஸ்ட்டு GT2 இருக்குது, அதுக்கடுத்து நியோ 2 இருக்குது, 3T இருக்குது. ஸோ 870 நல்லா இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸில் நல்லா இருக்குது. ஆனால் மல்டி கோர்லேயும் ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. நியோ 6ம் இப்போ போக்கோ F4ம் மேலே இருக்குது. இது கொஞ்சம் கிட்ட இருக்குது. போக்கோ F4 எப்படி தான் 3200 வந்துச்சு அப்படின்னு தெரில. ஏதோ இது மேபி என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, பார்க்கலாம். 8100 தான் டாப்பில் இருக்குது. அது எப்போவுமே டாப்பில் தான் இருக்கும். ஆனால் அதோட ப்ரைஸ் எவ்வளோ, இதோட ப்ரைஸ் எவ்வளோ பார்க்குறேன். சரி, இதோட ப்ரைஸ் தான் ஆஃபரில் 20,000 கிட்ட அப்படின்னு போட்டு இது பண்ணுறாங்க. 7,000 டிஸ்கவுண்ட்லாம் ப்ரைஸிங் வர முன்னாடி தான் நம்ம இது ஷூட் பண்ணுறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரைஸிங் இருக்கும். ரைட்டு, ஓகே. ஸோ அதாவது அங்கே பாருங்கள். ரைட்டு, நம்ம கேமிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, இப்போது ரியல்மி ஜிடி நியோ 3T ஓட கேமிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 100% பேட்டரியில் இருக்குது. ஸோ ஃபுல் சார்ஜில் தான் இருக்குது. டெம்பரேச்சர் பார்க்கும்போது இப்போது 31, 32. ஓகே, கிட்டத்தட்ட நார்மல் டெம்பரேச்சர் தான் இருக்குது. ரூம் டெம்பரேச்சர் நம்ம இப்போ ஏசியில் தான் இருக்கும். 23 degrees. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜிடி மோட்னு ஒன்று இருக்குது. அது ஹை பர்ஃபார்மன்ஸ் மோட் மாதிரி. அவங்களோட கேமிங் ஆப் வழியாக நான் இப்போ கேம்ஸ் லான்ச் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு BGMI, GPU நெட்வொர்க், FPS இதெல்லாம் இது பிபிகே தானே இருக்கணுமே. இது இருக்குது. சிஸ்டம் ஸ்டேட்டஸ் கரெக்டாக அங்கே இருக்குது. ஓகே, யூஎஃப்எஸ் ஆச்சு இதில். UFS 3.1. ஓப்பா, செம ஃபாஸ்ட்டாக லோட் ஆகிடுச்சு. அதான் செட்டிங்ஸ் போய் பார்த்தா கிராஃபிக்ஸில் HDR எக்ஸ்ட்ரீம் இருக்குது, ஸ்மூத்தில் எக்ஸ்ட்ரீம் தான் இருக்குது. 90 FPS மோட் வரல. அது இனியும் இதில் இருந்துச்சு 90 FPS மோடு. கார்டில் தான் இருந்துச்சுல. கூலிங் தான் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஸ்டார்டிங் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அது எந்த ஃபோன் வச்சு கம்பேர் பண்ணுறாங்க? 2 வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. 2 GT நியோன்னு தான் போட்டிருக்கிறதுல நியோ வச்சு கம்பேர் பண்ணுறாங்களா? ஆல்ரெடி அட்லீஸ்ட் பழைய 870 ஃபோன் வச்சு கம்பேர் பண்ணால் நல்லா சொல்லலாம். 120Hz AMOLED தான். ஸோ கேமிங் நல்லா பார்க்கறது நல்லா இருக்கணும். செமையாக இருக்கு. கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்கு. FPS பார்த்தியா? 60 இருக்கு. GPU CPU 30 தான் இருக்கு. செம்ம கம்மியாக இருக்கு. பரவாயில்லையே. இப்போ அவ்வளோ ஹெட்ரூம் இருக்கு இந்த ஆப் கேம்ல. இந்த மேலே ஸ்கோர் இது ஹைட். அதை நான் ஸ்ரீவத்சன் தான் ப்ளேம் பண்ணுறேன். இல்லை இங்கே
அடடா எப்படா போட்டான். நம்ம தான் லீடிங் ஆனா. ஆனால் நான் ஒன்றும் விளையாடலையே. என் டீம் தான் விளையாடிட்டு இருக்கான். இங்கே என்ன ஓடிட்டு இருக்கான். எல்லாம் ஏதோ இது வச்சிருக்காங்க. ஸ்கின் வச்சிருக்காங்களே. நம்ம தான் இங்கே சவுண்டு மட்டும் கேட்குது. வெயிட்ஸ் கம்மியாச்சு. ஆர்டர் லொகேஷன். இது எத்தனை பேரியா? நீ சாவல. ஏய் அட பாவி. ச்சே. எல்லாருமே ஸ்கின் வச்சிருக்காங்க அவங்க டீம்ல. ஆமா. யாரும் இல்லாம நான் சும்மா பேசிட்டு. ஐயோ பக்கெட். ஜம்ப் பண்ணி 28 அதை வச்சு நான் என்ன பண்றது? யாரு? யாரோ சொல்றான் தெரியல. எதுக்கெல்லாம் வாங்கலாம் லொகேஷன்லாம் மார்க் பண்றாங்க. யாரோ டீம்மேட் தான் மோஸ்ட்லி இருக்கும். இது நான் பண்றேன்னா யார் பண்றாங்க? லொகேஷன் மார்க் பண்றாங்க. ஓகே. ஐயோ ஐயோ இவன் மட்டும்தான் ஷார்ட் கன் வச்சு விளையாடுறான் பாரு. முடிஞ்சிச்சு இல்லையா? 39. ஓகே. FPS 60 தான் இருந்துச்சு. இந்த கேமுக்கே 37. 38 டிகிரிஸ் வரைக்கும் போச்சு. பேட்டரி இப்போ 98. இந்த கேம் கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சா? முன்னாடி எல்லாம் கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு. சரி கார்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதிலும் கண்டிப்பாக 60 FPS வந்துடும். 90 FPS வருமா? அதுதான். ஏன்னா 90 FPS வேணும்னா இது வரைக்கும் 8100 ஃபோன்ஸில் மட்டும் தானே வந்துருச்சு. பார்க்கலாம். இந்த இதில் இருக்கான் பார்க்கலாம். இதில் போய் செட்டிங்ஸில் வெரி ஹை மேக்ஸ் இது கூட இல்லையா? 90 FPS மோடி இல்லை. ஆனால் மேக்ஸ்னு சொல்லிட்டு 120 FPS வரணும்ல. எதுக்கு மேக்ஸ் இப்போ 8+N1 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இருந்துச்சா 90 FPS? ஐக்யூ இருந்துச்சுங்க. ஸ்னைப்பர்லாம் விளையாடுறடா அடப்பாவி. இங்கே இது FPS மீட்டர். ஓ கரெக்டு. 60 வந்துருக்கணும். 60 தான் வருது. யாரோ அந்த ஸ்னைப்பர் தான் கூலி. இங்கேருந்து சாப்பிட்டுக்காங்க எல்லாருமே. ஸ்னைப்பர் இல்லைனா எல்லாரும் டம்மி பீஸு. இவன் ஸ்னைப் பண்ணிட்டே இருக்கான். டடடா ட்ரிபிள் கில்ல. யார் ஒரே ஒருத்தன் தான் இருந்தாங்க. இங்கேயா ஓடுறான். ஒருத்தர்
டீம்மேட்ரா அது ட்ரெயின்ல வருது. Friendly hunter-killer drone deployed. Predator missile awaiting orders. UAV online. Friendly Predator missile inbound. இல்லையா இருக்காங்க? ஆமா போட முடியாதே. ஐயோ வச்சே பக்கத்தில் இருக்கான். Recon standing by. Repeat, UAV recon is standing by. ஷூட் பண்ணிட்டே இருக்கான். ஒன்றே ஒன்று UAV online. முடிஞ்சிச்சு. நான் எவ்வளோ கால் வாங்கியிருக்கேன். சரி கம்மியாயிடுச்சு. 36 32 33 35 37 அதே தான் 38 37. 37 கிட்ட மாறவே இல்லை. 96 2 கம்மியாச்சு. பேட்டரி டைம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுல. நீங்கள் யூசி 1 to 2% தான் கம்மியாகணும். சரி கென்ஷனில் போய் பார்க்கலா. இதில் 40 டச் ஆகுமா? 40 டச் ஆகும்னு நினைக்கிறேன். சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆப்ரண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செட்டிங்ஸ் வயசில் தான் இருக்குது. FPS 60 மோஷன் பிளர் ஆஃப். ஓகே கான்ஸ்டன்ட் 60லே இருக்கா? 59 57 கம்மியாகுது. 50க்கு கீழே போகல. ஐயோ ரொம்ப ஈஸியாக இருக்குமா? ஹீட் மோட் டர்ன் ஆஃபா? ஏன் ஹீட் ஆயிடுச்சா? திருப்பி ஆன் பண்ணி பார்க்கலாம். அது ஏன் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடுச்சு? தெரியலையே. போட்டுட்டே இருக்கும். எலக்ட்ரோ ஹைப்போஸ்டாசிஸ் 60 FPS தான் வருது. இதான் 50க்கு மேலே. அங்கே எங்கே ஸ்டார்டர் ஆகுது அங்கே. ஆனால் ஜிபியும் இது 100% யூஸ் ஆகலை. ரொம்ப புதுசாக முடியும். Shut it. Go. Time for a light show. ஓகே அதான் முடிஞ்சிச்சு. டெம்பரேச்சர் எவ்வளோ? 39 40 40 டச் ஆயிடுச்சு. ஆனால் நடுவில் ஏன் அந்த ஜிடி மோட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு தெரியலையே. ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. பின்னாடி முன்னாடி 39 ஆமாம் 40க்கு மேலே போகல. இது வரைக்கும் 40 மாதிரி தான் தோணுது மேக்ஸிமமாக. இது என்னென்னா எஃபிஎஸும் நல்லா தான் இருந்துச்சு ஜென்ஷனில். தெரில பேட்டரி எவ்வளோ ஆயிடுச்சு இப்போது? 94 96ல இருந்துச்சுல. ஒரு 2% கம்மியாச்சு. ஓகே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஒரு ஆக்சுவலி நான் கேமிங்காக ஆக்சுவலி சூப்பர் ஃபோன் மாதிரி இருக்குது இப்போது இந்த ப்ரைஸ்க்கு. ஆனால் ஃபைனல் ப்ரைஸிங் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ காம்படிஷன் வந்து நிறையா இருக்குது. ஸோ கேமிங்க்கு வேணும்னா இதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது 870ல். இதுவும் செக் பண்ணலாம். ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் ஃப்ரீ வச்சன் மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.